Lapu Lapu is the hero? Yeah, I don't know. You don't know. Yeah. No sex tourism for the in tranquility, security and privacy of our guest. There will be no visitors allowed in the guest room. So I mean sir, ஸ்பானிஷுக்கும் லப்பு லப்பு படைகளுக்கும் சண்டை, சரியான சண்டை. ராஜ்நாத் ஸ்ரீலுமே அப்படிங்கிறவரை சோபு சோபு டுடே செபு பட் த ஓல்ட் நேம் இஸ் சோபு. இதுக்கு அப்புறமா உள்ள சின்ன சின்ன மொழிகள் உள்ள மக்களுக்கெல்லாம் கூட இந்த உலகத்தில் நாடு இருக்குது. ஆனால் தமிழனுக்குன்னு தனியாக நாடே கிடையாது. பிலிப்பின் மக்களுக்கு ஒரு நாடு இருக்குது, ஸ்பானிஷுக்கு ஒரு நாடு இருக்குது, மலேசியா மக்களுக்கு நாடு இருக்குது, எல்லா தேசிய இனத்துக்கும் நாடு இருக்குது. நமக்குன்னு ஒரு நாடு இல்லை. காரணம் தமிழர்களுக்கு வந்து அந்த ஒரு சிந்தனை இல்லை, ஒரு விழிப்புணர்வு இல்லை. தேசிய இனம்னா என்ன? நம்ம சோழர்கள்லாம் எத்தனை பேரை அடித்து இங்கேருந்து மலேசியாவுக்கு போய் கடாரத்தில் அடித்து தூக்கிட்டு வந்திருக்கான் நம்ம ராஜேந்திர சோழர். இந்த மாதிரி எப்படிப்பட்ட வரலாறு நம்பர் இருக்குது. ஆனால் ஒன்றும் கிடையாது. காரணம் விழிப்புணர்வு இல்லாத ஒரு முட்டா கூட்டமாக போயிட்டோம் நம்ம. இதுதான் ஸ்பானிஷுக்கு எதிராக. இவருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய மைதானம் செஞ்சு மக்கள் வந்து எப்படி அவரோட புகழை வந்து நிலைநாட்டி வச்சுருக்காங்க. நம்ம ராஜா சோழர்கள் எத்தனை போர் அன்ஸ்டாப்பபிள். குறிப்பாக சொல்லணும்னா ராஜேந்திர சோழன் வந்து அன்ஸ்டாப்பபிள். தன் வாழ்க்கையில் தோல்வியே பார்க்காத ஒரு மாமன்னர்னா அவர் ராஜேந்திர சோழர். பார்த்தீங்கன்னா லப்பு லப்பு பிரிட்ஜ், 3 பிரிட்ஜ் இருக்குது இதில். இப்போ அதில் ஒன்று தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். செபு ஐலாண்ட்லேருந்து லப்பு லப்பு ஐலாண்டுக்கு போயிட்டுருக்குறோம். Lapu Lapu, the great fighter, the first Filipino hero fighting against the invaders. Okay, இங்கே பார்த்தீங்களா, வெல்கம் டு Lapu Lapu city. Do you know there is a character in Mobile Legends, Lapu Lapu? Yeah. Yes. ஸோ இப்போ நம்ம வந்து வந்துட்டோம், லப்பு லப்பு சிட்டிக்கு வந்துட்டோம். இது பார்க்குறதுக்கு 6 மாதிரி இருக்குல்ல, 2 தீவுக்கும் நடுவில் இருக்க கடல். அங்கிட்டு செபு சிட்டி, இங்கிட்டு வந்து லப்பு லப்பு சிட்டி, நடுவில் இருக்கிறது கடல். ஆனால் பார்க்குறதுக்கு 6 மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஓகே, லப்பு லப்பு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த லப்பு லப்பு இருக்காருல்ல, அவருக்கு வந்து இங்கே மானுமெண்ட் இருக்குது, ஷ்ரைன் வச்சுருக்காங்க. அங்கே தான் பார்க்க போகிறோம். அவரோட ஹிஸ்ட்ரி எந்த டைமில் வந்து அவர் போர் பண்ணார், யாருக்கு எதிராக பண்ணார், எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வெரி இன்ஸ்பைரிங். லப்பு லப்போட காலம் பார்த்தீங்கன்னா 1521 20களில் 1500, அதாவது 16ஆம் நூற்றாண்டில். அவருக்கு முன்னாடி யார் இங்கே ஆட்சி பண்ணாங்க? இந்த மேக்டான், இந்த செபுவை வந்து யார் ஆட்சி பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லப்பு லப்புக்கு முன்னாடி ஆட்சி பண்ணது ஸ்ரீலுமியா. யூனோ ராஜா நைட் ஸ்ரீலுமியா. Srilume. Raja Ned. He was the king before Lapu Lapu era. Yes. Lapu-Lapu. Yes. Raja Srilume was assigned by the king in Sumatra, Indonesia. To make the kingdom in Cebu area. Yes. After his time is over, then Lapu Lapu time. And Lapu Lapu was the one fighting against the Spanish. Against Spanish. Yes. Raja Net's Srilumiya. Yeah. Yeah, very interesting story. And Raja Lume has the connection with Indian kingdoms. Friendship. That's why I like history. Because it's like a lot of connections. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாம லப்பு லப்பு ஷ்ரைன், த கிரேட் ஃபைட்டர் ஆஃப் எவர் இன் த ஃபிலிப்பினோஸ் ஹிஸ்ட்ரி, த கிரேட் ஃபைட்டர் லப்பு லப்பு ஷ்ரைனுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். லப்பு லப்பு மானுமெண்ட் அங்கே இருக்கார் பாருங்கள், பெரிய சிலை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிலிப்பின் கொடி பறக்குது பாருங்கள். இவருடைய கதை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை. அதனால் இந்த தீவுக்கே பார்த்தீங்கன்னா லப்பு லப்பு ஐலாண்டுன்னு பேரே வச்சுட்டாங்க. த சிட்டி ஆஃப் செபு, லப்பு லப்பு சிட்டி, ரைட்? த சிட்டி ஆஃப் செபு இஸ் லப்பு லப்பு சிட்டி, ரைட்? Yes. What do you know about Lapu Lapu? Huh? He's the hero? Lapu Lapu is the hero? Yeah, I don't know. You don't know.
Yes. Bye bye. Okay, the kids are so happy. Okay, so இவர் தான் லப்பு லப்பு. 1521ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி போர்ச்சுகீஸ் படைத்தலைவர் வந்து போர்ச்சுகீஸ், படை வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷு. அவங்க வந்து இந்த பகுதியில் இருக்க சின்ன சின்ன கிங்டம் எல்லாம் வந்து மிரட்டி உருட்டி வச்சுருக்கும்போது இவரோட கட்டுப்பாட்டில் இருந்த கிங்டம் அந்த இதை வந்து எங்களுக்கு கீழே நீ அடிபணிஞ்சு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்துருப்பாங்க போல். அதுக்கு வந்து இந்த லப்பு லப்பு என்னென்னா கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொல்லிட்டாரு, முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உடனே போர் தொடங்கிருச்சு. 1521 ஏப்ரல் 27ஆம் தேதி ஸ்பானிஷுக்கும் லப்பு லப்பு படைகளுக்கும் சண்டை, சரியான சண்டை. ஸ்பானிஷ் வீரர்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஆயுதங்கள் வச்சுருந்ததாகவும், இவர் வந்து நார்மலாக அங்கே பாருங்கள் கையில் வச்சுருக்காரு பாருங்கள், இந்த மாதிரி தான் நார்மலாக தான் இவர் வந்து ஆயுதங்கள் வச்சுருந்துருக்காரு. ஆனால் ஸ்பானிஷுக்கு வந்து இந்த இடம் வந்து புது இடம். அவங்களுக்கு வந்து இது அவங்களோட தாய்மண்ணு கிடையாது, இது புது இடம். ஆனால் இவருக்கு இது பிறந்த இடம். அதனால் என்னோட இடத்துல நான் தான்டா கெத்துங்கிற மாதிரி இவர் இந்த ஜியோகிராஃபி இருக்கும்ல, இப்போ எந்த இடத்துல பள்ளம், எந்த இடத்துல மேடு, எங்கேருந்து அடித்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிற டெக்னிக்கை பயன்படுத்தி வச்சு அடிச்சிருக்காரு. தக்காளி அந்த போர்ச்சுகீஸு படைவி தலைவன் இருக்கான்ல, அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டினாண்ட் மெஜில்லன். அந்த ஆள் பார்த்திங்கன்னா செத்தே போயிட்டான் அந்த போரில். அவன் வந்து பெரிய நேவிகேட்டரு. எப்படின்னா கப்பலில் போய் புதுசாக தீவை கண்டுபிடிக்கிறது, நாடை கண்டுபிடிக்கிறது, அங்கே வந்து இந்த ரோமன் கேத்தலிக்கை பரப்புறது, இந்த மாதிரி உள்ள ஆள் போல் அவர். அவன் தான் இங்கே வந்து இவருக்கு வார்னிங் கொடுத்துருக்கான். இவன் நம்ம ஆள் லப்பு லப்பாட்டி பொழந்துட்டானான். பொழந்ததில் அந்த நேவிகேட்டர் ஃபெர்டினாண்ட் மெஜில்லன் ஆள் பார்த்திங்கன்னா இந்த போரில் இறந்தே போயிட்டானா. அதுக்கப்புறம் ஸ்பானிஷுக்கு வந்து லப்பு லப்பு சிட்டியை பிடிக்கிறதுக்கு, இந்த சிட்டியை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிருக்கு. 40 வருஷம் கழித்து தான் இந்த மொத்த மக்டான், அதாவது இந்த செபு சிட்டியையும் ஸ்பானிஷ் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்காங்க. இவர் வந்து 40 வருஷம் ஸ்பானிஷ் படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்காரு. அதனால் ஃபிலிப்பீன் ஹிஸ்ட்ரியில் வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக, ஒரு பெரிய கதாநாயகன் மாதிரி பார்க்கப்படுறாரு. ஃபிலிப்பீன் போலீஸ் இருக்காங்கள்ல, ஃபிலிப்பீன் போலீஸு, ஃபிலிப்பீனோட அந்த ஃபயர், நம்ம ஊரில் இப்போ தீயணைப்பு துறையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அவங்க லோகோ இருக்கும். இந்த லோகோவில் பார்த்திங்கன்னா இவரோட இந்த சிம்பிள் தான் வந்து லோகோவாக பயன்படுத்துகிறாங்க. இவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆஃப் ஃபிலிப்பினோ பீப்புள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது நடந்தது 16ஆம் நூற்றாண்டு, 1521, 16ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த லப்பு லப்புவோட கதை. மொபைல் லெஜெண்ட்ஸ்னு ஒரு கேம் இருக்குது. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா இவருக்கு தனியாக ஒரு கேரக்டரே இருக்குது, லப்பு லப்புன்னு சொல்லிட்டு. ஃபைட்டரில் இருப்பார். மொபைல் லெஜெண்ட்ஸ் விளாட்றவங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ளோரியஸ் எஸ்பானாலோஸ். இவனுக்கு இது வந்து அந்த ஸ்பானிஷ்காரங்க கட்டின தூபி மாதிரி தெரியுது. இது வந்து ஸ்பானிஷ் தூபி. இது வந்து லப்பு லப்போட சிலை வந்து ஃபிலிப்பீன் கவர்மெண்ட் வச்சது. ஓகேங்களா? ஸோ வெரி இம்ப்ரெசிவ் ஸ்டோரி. இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய பூங்கா மாதிரி இருக்குது. மக்கள் இங்கே வந்து விளையாடுறாங்க, சின்ன பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. எப்படி இருக்காரு பாருங்கள் லப்பு லப்பு. ஆக்சுவலாக லப்பு லப்போட காலம் வந்து 1500. அதுக்கு முன்னாடி உள்ள வரலாறு பார்த்திங்கன்னா சோழர்கள் டைனாஸ்டிலேருந்து, சோழர்கள் சுமத்ரா இப்போ இருக்க இந்தோனேஷியாவில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சோழர்கள் வந்து இங்கேயும் வந்து இந்த ட்ரேடு அப்புறம் ரிலேஷன்ஷிப்புக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல ஆர்மி பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலுமே அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ராஜ்நாத் ஸ்ரீலுமே அப்படிங்கிறவரை அனுப்பிச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு படைத்தளத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பிச்சிருக்காரு. அதாவது இந்த மேக்டான் செபு, இன்னைக்கு செபு, அன்னைக்கு வந்து சுபு. What is the old name of Cebu? Subu, right? Sobu. Yeah, Sobu. Today Cebu, but the old name is Sobu. சோபுங்கிற இடத்துக்கு வந்து அந்த சோழர்கள் டைனஸ்டியில் உள்ள பிரின்ஸ், அதாவது இளவரசர், அவருடைய பேர் வந்து ராஜ்நாட்டே சிறிலுமியாங்கிறவர் அனுப்பிச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இராணுவ தளத்தை உருவாக்குங்கன்னு அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹீஸ் அல்டிமேட்டான் என்னன்னு பார்த்தா அவர் இங்கே வந்து ஒரு கிங்டமே உருவாக்கிட்டாராம்.
ஒரு படைத்தளத்தை உருவாக்க சொல்லி அனுப்புனவர் இங்கே வந்து ஒரு கிங்டத்தையே உருவாக்கிட்டார், ஒரு அரசாட்சியையே. அவர் தான் வந்து இந்த லப்பு லப்பு காலத்துக்கு முன்னாடி ஆட்சி பண்ணது அவர் தான். அதாவது இந்த ஸ்பானிஷ் வர்றதுக்கு முன்னாடி, லப்பு லப்பு எராவுக்கு முன்னாடி இந்த சோபா அவர் சொன்னார்ல இப்போ டுடே செபு, பழைய பேர் பார்த்திங்கன்னா சோபு. சோபுங்கிற இடத்த ஆட்சி செஞ்சவர். அவருடைய காலத்துக்கு அப்புறம் வந்தவர் தான் இவர் லப்பு லப்பு. கடைசியாக லப்பு லப்போட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்பானிஷ்காரங்க வந்து ஃபுல்லாக இங்கே வந்து ஒட்டுமொத்த ஃபிலிப்பீன்ஸ், ஒட்டுமொத்தம் சொல்ல முடியாது, ஒரு பெரும்பாலான மொத்தம் 7600 தீவு இருக்குது ஃபிலிப்பீன்ஸில். பெரும்பாலான தீவுகளை கைப்பற்றி அதில் வந்து ரோமன் கேத்தலிக் ஆர்சி அந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்பி இங்கே உள்ள மக்களையும் வந்து ஃபுல் கிறிஸ்டியனிட்டாக வந்து பேப்டிசம் அப்படி இப்படிலாம் பண்ணி மொத்தமாக ஒரு 300 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. 1840 அதில் தான் 1500 ஆட்சியை பிடிச்சவங்க 1800 தான் ஃபிலிப்பீன்ஸுக்கு வந்து சுதந்திரமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 330 வருஷம் இந்த ஃபிலிப்பீன்ஸை வந்து ஸ்பானிஷ் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள மக்களோட உடலமைப்பு பார்த்திங்கன்னா சில பேர் ஸ்பானிஷ் மாதிரியே இருப்பாங்க. மண்டை, உயரம், கால் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் மாதிரியே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஸ்பானிஷ் மக்களோட ஃபிலிப்பீன் மக்கள் வந்து கலந்துட்டாங்க. ஸோ பாருங்கள், ஆனால் நம்மளுக்கு தமிழர்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி வரலாறு இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த செபு மேக்டான் சோபு. பழைய பேர் வந்து சோபு, டுடே வந்து செபு. ஆனால் இப்போ இந்த பிலிப்பீன்ஸ் மக்களுக்கு கூட ஒரு நாடு இருக்குது, அதே மாதிரி ஸ்பானிஷ் மக்களுக்கு கூட ஒரு நாடு இருக்குது. அதுக்கப்புறமா உள்ள சின்ன சின்ன மொழிகள் உள்ள மக்களுக்கெல்லாம் கூட இந்த உலகத்தில் நாடு இருக்குது. ஆனால் தமிழனுக்குன்னு தனியாக நாடே கிடையாது. ஏன்னா நம்ம தமிழன் வந்து இந்தியாவில் இருக்கிறவன் இந்தியாவில் சிக்கிட்டான், ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழன் ஸ்ரீலங்காங்கிற நாட்டில் சிக்கிட்டான். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு தேசிய அடையாளமே கிடையாது. பாருங்கள், அப்போவே நம்ம வந்து சுமத்ராவெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்கோம். சோழர்கள் வந்து சுமத்ராவை ஆட்சி பண்ணும்போது தான் இங்கே அனுப்பிச்சிருக்காரு அந்த ஸ்ரீலுமே அப்படிங்கிறவரை, இவருக்கு இந்த லப்பு லப்புக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி ஃபிலிப்பீன் மக்களுக்கு ஒரு நாடு இருக்குது, ஸ்பானிஷுக்கு ஒரு நாடு இருக்குது, மலேசியா மக்களுக்கு நாடு இருக்குது, எல்லா தேசிய இனத்துக்கும் நாடு இருக்குது. நமக்குன்னு ஒரு நாடு இல்லை. காரணம் தமிழர்களுக்கு வந்து அந்த ஒரு சிந்தனை இல்லை, ஒரு விழிப்புணர்வு இல்லை. தேசிய இனம்னா என்ன, தமிழர்களோட வரலாறு என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லை, ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இல்லாமல் சினிமா, மத போதை, சினிமா போதை, சாராய போதை அப்படின்ட்டு ஒரு இது இல்லாமல், அதான் ஸ்ரீலங்கன் தமிழ், இந்தியன் தமிழ் அப்படி போயிட்டோம், நம்ம வீணாக போயிட்டோம். பார்ப்போம், உலக அரசியல் மாறும்போது வருங்காலத்தில் ஏதாவது நம்மளுக்குன்னு ஒரு தேசிய அடையாளம் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஸோ ஹீ இஸ் த கிரேட் ஃபைட்டர் ஒன்ஸ் அகெயின். ஸோ இந்த வரலாற்று நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாள் முன்னாடி தான் இங்கே நிலநடுக்கம் வந்துச்சு, நானே செய்தியில் பார்த்தேன். ஸோ இன்னும் ஒரு நைட்டு நான் இங்கே தங்கணும், ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. இன்றைக்கி நைட்டும் நாளைக்கு பகல் இங்கேருந்து வேறு ஒரு தீவுக்கு போகிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த 2 நாளைக்கு நம்ம இங்கே தான் இருப்போம், நிலநடுக்கத்துக்கு மத்தியில். இங்கிட்ட வந்து கடல், காலையில் வந்து தண்ணி, சாயங்காலம் தண்ணி உள்ளே வரும் போல், காலையில் வந்து தண்ணி வெளியாகிடுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பகல் நேரத்தில் இருக்கும், இரவு நேரத்தில் உள்ளே போய்டும்ல, அந்த மாதிரி. இங்கே வந்து இரவு நேரத்தில் தான் வரும் போகிற, பகல் நேரத்தில் உள்ளே போயிடும். ஸோ இங்கே பாருங்கள், போட்டெல்லாம் இங்கே வந்து தரதட்டி கிடக்கு பாருங்கள். 6 மணிக்கு மேலே திரும்ப தண்ணி வந்தாலும் வரும், அது வரைக்கும் இப்போ தரதட்டி கிடக்கு. லெட்ஸ் கோ அண்ட் see. இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், அட்லாவ் நீ லப்பு லப்பு செலிப்ரேட்டிங் விக்ட்ரி ஹானரிங் ஹிஸ்ட்ரி. ஓ, ஒரே ஒரு மன்னர் வந்து ஸ்பானிஷை எதிர்த்து சண்டை போட்டதுக்கே இவ்வளோ பெருமையாக கொண்டாடுறாங்க. த ஹீரோ ஆஃப் ஃபிலிப்பீன்ஸ் சொல்கிறாங்க. நம்ம சோழர்கள்லாம் எத்தனை பேரை அடித்து இங்கேருந்து மலேசியாவுக்கு போய் கடாரத்தில் அடித்து தூக்கிட்டு வந்திருக்கான் நம்ம ராஜேந்திர சோழர். இந்த மாதிரி எப்படிப்பட்ட வரலாறு நம்ம இருக்குது, ஆனால் ஒன்றும் கிடையாது. காரணம் விழிப்புணர்வு இல்லாத ஒரு முட்டா கூட்டமாக போயிட்டோம் நம்ம. இங்கே பாருங்கள், அதான் சாயங்காலம் நைட்டில் மட்டும் தண்ணி இங்கே வரும் போல், பகலில் உள்ளே ஓடிடும் போல். பாருங்கள், எல்லாம் அங்கே போய்ட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இங்கே ஃபிலிப்பீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மீனும் பழங்களும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பழங்கள் சாப்பிட்றதுக்கே இங்கே வரலாம் போல். பழங்களில் வந்து வாழைப்பழம், மற்ற இந்த கிரேப்பு, அது இது எல்லா பழமும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கலரே வித்தியாசமாக இருக்குது.
நம்ம ஊரில் இருக்க பழங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் கெமிக்கல் அடித்ததுங்கிறது கிளியராக தெரியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த வித்தியாசத்தை உணர முடியும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி மீனும் பார்த்திங்கன்னா அப்படியே மீனோட தோல் வந்து அப்படியே வெள்ளி மாதிரி மின்னுது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு நாள் தான் வச்சுருப்பாங்களாம், அடுத்த நாள் கருவாடுக்கு போட்டுருவாங்களாம். இந்த மருந்து அடித்து விற்கிறது, ஃபார்மலின் தடவுறது, இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். என்னோடய டாக்ஸி ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், ஏன் மீன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கேட்டேன். ஒரு நாள் அன்றைக்கி விற்கலையா, அடுத்த நாள் கருவாடு போட்டுருவாங்களாம். ஏன்னா மீனை விட கருவாடு விலை அதிகமாக, அதனால் அவங்க ஒரியே பண்ண மாட்டாங்களாம் விற்கலன்னு சொல்லிட்டு. கருவாடு உப்பை தடவி வெயிலில் காய வச்சா விலை இன்னும் அதிகம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். அப்படியே மின்னுது, தோல் வெள்ளியாக மின்னுது. மீன் சாப்பிட்றதுக்காண்டியே ஃபிலிப்பீன்ஸ் வரலாம் போல, அப்படி இருக்குது மீன் இங்கே. ரைட், த ஃபிஷ் அண்ட் த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வெரி ஃப்ரெஷ் இன் த ஃபிலிப்பீன்ஸ். It's very fresh. எஸ், அவ்வளோ இதாக இருந்துச்சு. நானே மீன் மார்க்கெட்டு போய் அசந்து போயிட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லப்பு ஹிஸ்ட்ரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ஃபைட்டு தான், ஒரே ஒரு ஃபைட்டு ஸ்பானிஷுக்கு எதிராக எப்படி நிற்கிறாரு பாருங்கள். நம்ம சோழர்கள் வந்து எங்கெங்கே போய் எவ்வளோ பேரை அடித்து துவம்சம் பண்ணி நாட்டை பிடிச்சாங்க. தமிழுக்காண்டி கல்வெட்டு வச்சாங்க. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான்னு சொல்கிறோம். ராஜேந்திர சோழர், கங்கைனா வடநாட்டில், கடாரம்னா மலேசியாவில் போய் வென்ற ராஜேந்திர சோழனுக்கு நம்ம எத்தனை ஏக்கரில் இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஒரே ஒரு போர் தான் ஸ்பானிஷுக்கு எதிராக. இவருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய மைதானம் செஞ்சு மக்கள் வந்து எப்படி அவரோட புகழை வந்து நிலைநாட்டி வச்சுருக்காங்க. நம்ம ராஜா சோழர்கள் எத்தனை போர், அன்ஸ்டாப்பபிள். குறிப்பாக சொல்லணும்னா ராஜேந்திர சோழன் வந்து அன்ஸ்டாப்பபிள். தன் வாழ்க்கையில் தோல்வியே பார்க்காத ஒரு மாமன்னர்னா அவர் ராஜேந்திர சோழர். அவருக்கு அப்போ நம்ம எத்தனை ஏக்கரில் இந்த மாதிரி வச்சு அவரோட வரலாறை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? என்ன பண்ணுறது? அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை, அதனால நம்ம அடிமையாக கிடக்கிறோம். நாம் ஒரு அடிமைங்கிறது நம்மளுக்கே தெரியலை. நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, நாம் ஒரு தேசிய இனம், ஆனால் நம்ம அடிமையாக கிடக்கிறோங்கிறது நம்ம மக்களுக்கே தெரியலை. டிவி பார்க்குறது, பிக் பாஸ் பார்க்குறது, விஜய் படம், அஜித் படம்னு கொடி பிடிக்க வேண்டியது. என்னத்தை சொல்கிறது? வாய்ப்பே இல்லை. இன்னும் 2 தலைமுறைலாம் போணுச்சுன்னா தமிழர்கள்ங்கிற ஒரு இனம் இருந்ததே இல்லாமல் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. என்னத்துக்கு சொல்கிறது? வயிற்றெரிச்சலாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். ஒரே ஒரு போரில் தான் அவர் ஜெயிச்சிருக்காப்புல. எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். வைத்தறிச்ச உலகை ஆண்ட ஒரு இனம், உலகுக்கு மொழிகளை கொடுத்த ஒரு இனம் இப்படி கேவலப்பட்டு கிடக்கு. சை. ஓகே, வெரி நைஸ். ஐ லைக் த ஹிஸ்ட்ரி ஆஃப் லப்பு. ஓகே, மேபி ஐ வில் ரீட் சம்திங் ஹியர். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பீன் மொழியில் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஐ லவ் லப்புன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இதுதான் அவருடைய லப்போட முகம், அந்த மன்னரோட முகம். லப்புன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேயும் இருக்குது பாருங்கள். இப்படி தான் அப்போ வளர்ந்துருக்காங்க இந்த மாதிரி ட்ரைப்ஸ். I already take the view. So now இதான் நம்மளுடைய டாக்ஸி. நம்ம அடுத்த இடத்துக்கு இப்போ போக போகிறோம். வாங்க போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10,000 ரோசஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். செபு சிட்டிலேருந்து லப்பு ஐலாண்டில் தான் இப்போ இருக்கோம். லப்பு ஐலாண்டில் 10,000 ரோசஸ் அப்படின்னு ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், லப்பு ஐலாண்டில் இருக்கக்கூடிய பீச். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரொம்ப சீப்பு. ஒரு ஆளுக்கு வெறும் 20 பெசோ தான், 20 pesos பெர் பர்சன். இங்கே பாருங்கள், 10,000 ரோசஸ். நீங்கள் அங்கே க்ளீனாக பார்க்கலாம். அதுதான் செபு சிட்டி. அங்கே தான் இப்போ மலை மேலே போயிட்டு அந்த பூத்தோட்டம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். டெம்பிள் ஆஃப் லேயா, பூத்தோட்டம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா? இங்கே வந்தீங்கன்னா 10,000 ரோசஸ்னு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தானா, பூவெல்லாம் பிளாஸ்டிக் ஃபோட்டோ. இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா 10,000 ரோசஸ். அதே மாதிரி துளிப் ஃப்ளவர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டம்மியாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, இங்கே வந்து எல்லாம் பிளாஸ்டிக்கா, ரியல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கீழே எல்லாம் புல் எல்லாம் ரியலாக தான் இருக்குது. ஆனால் பூ பார்த்திங்கன்னா
பேப்பர் பூ இது. ஆனால் உண்மையிலேயே பூ உருவாக்குறது ஒன்றும் பெரிய டஃப்பான பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி. ஆனால் ஏன் இவங்க பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்கன்னு தெரில. நல்ல அருமையான இடம், மண் நல்லா இருக்குது, நல்லா மழை பெய்யுது, நல்ல டெம்பரேச்சர். இட்ஸ் வெரி ஈஸி டு கிரியேட் த ரியல் ஃப்ளவர்ஸ். பட் வை பிளாஸ்டிக்? ஐ டோன்ட் நோ. ஏன்டா பிளாஸ்டிக் எதுக்கி வச்சுருக்கீங்க? பாலைவன நாட்டில் கூட பூ வளர்க்குறாங்க. People here chilling. சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமை. 10,000 roses. மேலே ரூஃப் டாப் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல். இதுதான் செபு சிட்டி. அங்கே தான் ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருக்கோம். இங்கே ஃபுல்லாக இன்றைக்கி ரவுண்ட் அடிச்சிருக்கோம். இப்போது இதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா யூ ஹாவ் டு பை. இங்கே ட்ரிங்க்ஸ், இது ஒரு காஃபி ஷாப்பு. இங்கே ஏதாவது வாங்கினீங்கன்னா யூ கேன் சிட் ஹியர். ஸோ அந்த மாதிரி மேலே ரூஃப் டாப்பும் இருக்குது. ஆல்சோ தே ஹாவ் ரூஃப் டாப். இப்போ தாங்க தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ எல்லா பூவுலையும் ஒரு எல்இடி பல்ப் வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டோம் வண்டியிலே. செபுவில் நிறைய இடங்கள் சுற்றியாச்சு. இவர் தான் என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனார். இவர் வந்து நான் யதார்த்தமாக எப்படி மீட் பண்ணேன்னா, கிராப்பில் தான் மீட் பண்ணேன். ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணேன். அப்படியே டீல் அவரே பேசிட்டார். நாளைக்கு நான் உங்களை ஃபுல்லாகவே கூட்டிகிட்டு போகிறேன், எவ்வளோ இது தரீங்க அப்படின்னு கேட்டார். அப்படி இப்படின்னு 3000 4000 அப்படி இப்படின்னு பேசி அப்புறம் 2500 பெசோ, 2700 பெசோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. தலைவரை கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி நல்லா சாப்பாடு இப்போல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா சுற்றி காமிச்சு கூட்டி வந்துட்டேன். என்ன எல்லா இடத்துக்கும் கூட்டி போனார். நான் சாப்பிடும்போது அவருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து அப்படியே சுற்றி பார்த்தாச்சு. நீங்களும் ஒருவேளை செபு, இஃப் யூ கம் டு செபு, இஃப் யூ நீட் அ லோக்கல் டாக்ஸி, he is really good, he is reliable, okay, he is very kind, very friendly, yeah, very reliable person. So if you want to have a taxi in Cebu City, you can contact him. I will put his contact number in the description, video's description. Okay, his name is Arnel Barbon. Okay, you can contact him. Thank you so much for making it possible today. I think I visited all the beautiful places, most of the beautiful places in Cebu City. Still there are many, but not all. Most of the places I covered because of him. Okay, thank you. Okay, I hope many people will contact you because now to visit Philippines for Indians,
No visa. Visa free now. Oh, it's visa Yeah, free. free. Okay. So probably many Indians will come to visit Philippines. There will come, sir, if Okay. you're visiting here in the Philippines. Okay, thank you so much. Thank you. ஸோ நாம் வந்து இப்போ லப்பு லப்பு ப்ரீச்சில் தான் போயிட்டுருக்கோம். ஐலாண்டில் போயிட்டு லப்பு லப்பு ஸ்ட்ரைன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் செபு சிட்டிக்குள்ளே போகிறோம். அந்த பக்கம் செபு சிட்டி, இந்த பக்கம் வந்து லப்பு லப்பு ஐலாண்ட். இப்போ இடையில வந்து அந்த இந்த பிரிட்ஜ் கட்டி கொடுத்தது ஜப்பனீஸ் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி கட்டி கொடுத்துருக்கு. அங்கே ஒரு அழகான லைட்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லப்பு லப்பு பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டோம். ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்கள். வா, அருமையாக போட்டிருக்காங்க. தடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஜப்பனீஸ் ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மோட்டர்வே மாதிரி தான் இந்த பிரிட்ஜு. காருக்கு வந்து 107 பேசோ, மோட்டர் பைக்கும் இதில் அலோவ் பண்ணுறாங்க. மோட்டர் பைக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40-60ன்னு போட்டிருக்கு. ஆனால் மோட்டர் பைக்குக்கும் டோல். இங்கே பாருங்கள், மோட்டர் பைக்கு நம்ம ஊர் பஜாஜ் பல்சர் போயிட்டுருக்கு பாருங்கள். பஜாஜ் பைக்கு தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். பஜாஜ் பைக்கு, பஜாஜ் ஆட்டோ எல்லாம். இங்கே பாருங்கள், மோட்டர் பைக் போதா. மோட்டர் பைக்கு டோல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 பேசோ. எப்படி பாருங்கள், ஜப்பனீஸ் ஸ்ட்ரக்சர், ஸோ பியூட்டிஃபுல். இப்போ பாருங்கள், நீங்கள் அப்படியே செபு சிட்டியை பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் செபு சிட்டி. மலை மேலே, கீழே இருந்து அப்படியே மேலே, மலை மேலே வரைக்கும் மக்கள் வசிக்கிறாங்க, வீடுகள் கட்டி. ஒரு வழியாக ஒரு நாள் செப்புவில் முடிச்சாச்சு. அடுத்த நாள் வந்து செப்புவில் இருந்து ஒரு தீவுக்கு போகிறோம். ஓகேங்களா? அந்த பக்கம் உள்ள ரோடு டிராஃபிக்கு. இஸ் தட் ஃப்ரீ வே ஆர் டோல் வே? No, it's a free. That's why traffic. Oh. We passed this early in the morning. This way. From the airport. No, we're going to fix the drone. That way. That way. Oh. This way toll, so it's no traffic. No. That is freeway. Oh, traffic. But it's coming from the city. This way is not from the Lapu-Lapu Island. This way only. Now all together going to be traffic. Yes. Now all together. அங்க பாருங்க, 2 கட்டிடங்கள். That's a new star. Hotel, right? Yeah, 5-star hotel. 5-star ஹோட்டலாம். Yeah. எப்படி இருக்கு பாருங்க. அப்பா, நியூ ஸ்டார் அண்ட் ஃபிலி. Yeah, Pele Hotel. And there's also a casino there. What is that? Is that mall? The down one? There's the mall. The mall. மால் இருக்கு, பக்கத்துல ஹோட்டல் இருக்கு. நியூ ஸ்டார் அண்ட் ஃபிலி. Yeah. நல்லா இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. Manila only Manila is like very crowded, like looks like a slum, right? Yeah. But Cebu is so beautiful. Pagadian also. Yeah. Oh my God, Pagadian so beautiful city. Okay. Yes, well developed. I don't see any bad areas like open drainage like that. No. Very very nice, clean city. I think only the Manila is different, and all the other part of the country. I went to Pagadian and also Cebu. It's better actually. So people should not judge the whole country by Manila. Yeah. Yes, it's really nice city. They have a beautiful transportation, architecture. If you go to different places, the whole country is not same as the Manila. No sex tourism. For the in tranquility, security and privacy of our guest, there will be no visitors allowed in the guest room. So I mean sir, like a girl, bringing some random girls, ladies, yeah, and then they damage the room. yeah, but yeah. So if you bring like that, you don't get any. So if you like We should let you know if anybody brings some random girl, register first. Yeah. For the safety. Yeah, for safety sir. Yeah, maybe they might have drugs, Yeah. kind of bad things. This is the first time I'm seeing this kind of sign. Yeah. Oh, Okay. Philippines. Okay. Okay. Okay sir, so can I help you?